ஹாய் ஒன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. பாட்டாளி மக்கள் கட்சியோட சித்திரை முழு நிலவு மாநாடு. இந்த மாநாடு மூலமா மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பா அதிமுக திமுகவுக்கு பாமக சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? இந்த மாநாடுக்கு பிறகு பாமகவோட கூட்டணி கணக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? இதை பத்தி பேசுவதற்காக ஊடகவியலாளர் மனோஜ் நம்மோட இணைந்திருக்கிறார். வணக்கம் மனோஜ். வணக்கம் சரண்யா. பாமக இது போன்ற மாநாடை ஏற்கனவே நடத்திருக்காங்க. பல பொதுக்கூட்டங்களையும், பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களையும் நடத்திருக்காங்க. குறிப்பா 2016 தனித்து பாமக போட்டியிடுறதுக்கு முன்னாடி வண்டலூர்ல மிகப்பெரிய மாநாட பாமக நடத்தினது. மிகப்பெரிய கூட்டம் அந்த மாநாட்டுக்கு இருந்தது. அதிமுக திமுகவை பார்த்து வியந்து போற அளவுக்கு இருந்தது. ஆனாலும் 2016 பெரிய அளவுல பாமகவால ஸ்கோர் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய இந்த மாநாடு, இந்த சித்திரை முழு நிலவு மாநாடுங்கிறது பாமகவுக்கு எந்த வகையில உதவும்? கண்டிப்பா. அதாவது பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை முழுநிலவு மாநாடுன்றது ஒரு 20 இயர்ஸுக்கு அப்புறம் பண்றாங்க. அந்த கட்சிக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு பாக்குறேன். இப்போதைக்கு தாங்கள் யாரு, நாங்க எவ்வளவு வலிமையானவர்கள் அப்படின்றத காட்ட வேண்டிய தேவை பாமகவுக்கு ஏற்பட்டு, அதனுடைய அடிப்படையில அந்த மாநாட்டை நடத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு குரூஷியலான எலெக்ஷனா நிறைய பேருக்கு மாறி, திமுகவுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்ற கட்டாயம் இருக்கு. எடப்பாடிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. சோ அப்ப ரெண்டு கட்சிகளுமே போட்டி போட்டுக்கிட்டு யாரெல்லாம் தங்கள் கூட வச்சுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. அதனாலதான் திமுக அலையன்ஸை உடைய விடாம அந்த கட்சி பாத்துக்குது. இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்றத வெளியில சொல்றதன் மூலமாக இந்த எலெக்ஷன்ல ஒரு பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அவங்களால ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போக முடியல அப்படின்ற சூழல் வந்தாலும் கூட, அதிமுக கூட்டணியில லாஸ்ட் டைம் வந்து அவங்க ஒரு 23 தொகுதிகள் தான் வாங்கியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 தொகுதிகளை வாங்கலாம், ஒரு 35 வாங்கலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நோக்கி அவங்க போவாங்க. ஏன் அப்படின்னா, கடந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த வடக்கு மண்டலங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கட்சி இயல்பாகவே. ஸோ அங்க வந்து போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையுமே ஒரு கணிசமான வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க. நிறைய இடங்களை வெற்றி பெற முடியவில்லைன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட, ஓரளவுக்கு கணிசமான இல்ல 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அந்த கட்சி வந்து இருக்கு. அது அதிமுக கூட்டணி இருந்ததுனால இன்னும் எளிதாக அது அவங்களுக்கு மாறுச்சு. சோ இப்ப என்னன்னா, லாஸ்ட் டைம் வாங்கினது ரொம்ப கம்மியான சீட்ஸ். ஏன்னா அப்ப வந்து வன்னிட ஒதுக்கீடு எடப்பாடி கொடுத்திருந்தாரு. அதனால ஓகே, ஒரு காம்ப்ரமைஸ் இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு இல்லை. சோ அப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை நோக்கி அவங்க போறாங்க. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இதை பாக்குறேன். 2026 பாமக எந்த கூட்டணியில அங்கம் வகிக்குதோ அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் கடந்த பல தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு அவங்க அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தா தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப உட்கட்சி பிரச்சனையும் பாமகவுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது பாமகவோட தேவை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா அது வந்து திமுகவுக்கு அந்த தேவை இருக்கா அப்படின்றது கொஸ்டின் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கூட்டணி இன்டாக்டா இருக்கு, கூட்டணியில எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனா அதிமுகவுக்கோ இல்ல தாவேகா தலைமை அணி அமையுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேவைன்றது இருக்கு. பாமக போன்ற கட்சிகள் உள்ள வரும் பொழுது ஒரு 40-50 இடங்கள்ல வந்து ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்க முடியும் அவங்களால. கொங்கு வரைக்குமே பாமகவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்த வச்சு பார்க்கும் பொழுது இது அதிமுகவுக்கு பெரிய பிளஸ்ஸா ஒருவேளை அவங்க அந்த கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா மாறும். ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுமே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது பாமக மாதிரியான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர், அது வந்து பாமகவோ இல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் வந்து உள்ள இருக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல எளிதாக வெற்றி பெற முடியும். அந்த ஒரு இடத்துக்கு வந்து டிமாண்ட் எப்பவுமே இருக்கு. அப்போ அது நம்மளா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பாமக நினைக்குது. குறிப்பா வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள ஒருவேளை பாமக வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உள்ள போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல சீட்ஸை வாங்கும் பொழுது அவங்க வந்து அதிமுகவுக்கு தன் ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ண வச்சு அது மூலமா வெற்றியை பெற வைக்க முடியும் அப்படின்ற பிம்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்றாங்க. இப்ப வந்து மாமல்லபுரத்துமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கான ஒரு கூட்டம், விஜய்க்கு எப்படி விக்கிரவாண்டியில ஒரு கூட்டம் வந்ததோ அந்த அளவு கூட்டத்தை கூட்டி ஒரு பில்டப்பை காட்டிட்டாங்க அப்படின்னா, பாருங்க பாமக இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு, வடமண்டலங்கள்ல அவங்களை தாண்டி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல சீட்ஸை கொடுக்கணும், இல்ல ஒரு பார்கெனிங் பவர்ல அவங்க வரும்பொழுது மறுக்க முடியாம ஒத்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்றது வந்து மோரார்லஸ் ஏடிஎம்கேவுக்கான மெசேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிஎம்கேல அந்த ஒரு மெசேஜை கொடுத்து வேஸ்ட். ஏன்னா வந்து அதுல சிக்கல்கள் இருக்கு இந்த அலையன்ஸை சீல் பண்றதுல. ஆனா ஏடிஎம்கேல ரொம்ப ஈஸியா நடக்கும்.
ஏன்னா அதிமுகவோ பாஜகவோ பாமகவோட நெருக்கமாகத்தான் இருக்கிறாங்க. அண்ட் வந்து அன்புமணி ராமதாஸுக்குமே கூட பாஜக அதிமுகவோட போறது சற்று ஓகேவா இருக்கும். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க டெல்லி பாலிடிக்ஸ் தான் நிறைய ஃபாலோ பண்றவர். ஸோ அப்படின்ற வகையில அவருக்கு அது ஒரு உதவிகரமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இதுல கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அதிமுகவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு மெசேஜ். அண்ட் அதிமுக இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து தங்க கட்சியில் தங்களுடைய கூட்டணி இணைக்க ட்ரை பண்ணுவாங்க. திமுகவுக்கும் ஒரு சின்ன அலாமா அது இருக்கும். ஏன்னா வந்து வட மாவட்டங்கள்ல பாமக இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குறது, அங்க வந்து நம்ம இருக்கிற அலையன்ஸே போதுமா அப்படின்றதும் உண்டு. ஏன்னா அதிமுக பிளஸ் பாமக சேரும் பொழுது கண்டிப்பா வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கும். குறிப்பா தருமபுரி மாதிரியான விஷயங்கள் இடங்கள்ல பார்த்தோம்னா திமுகவில் வெல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ சீட்ஸும் அதிமுக பிளஸ் பாமகவுக்கு கடந்த முறை போயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஓவராலாவே ஸ்ப்ரெட்டிவா அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறோம் அப்படின்னா கூட கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இன்க்ளூடிங் மயிலாடுதுறை பகுதிகள், சேலம்ல கூட ஒரு அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சென்னையோட அவுட்ஸ்கட்ஸ்ல ஓரளவுக்கு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ இதையெல்லாமே வந்து திமுகவும் கவனிக்க தவறாது. ஆனா இதுல வந்து அதிமுக கொஞ்சம் இதை அதீதமாவே கவனிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. தாவேகாவோட பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உங்களுக்கு 90 தொகுதிகள் தரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சில விஷயம் இருந்ததா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை இப்பவே தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது. இல்ல, தாவேகாவும் பாமகவும் இணையறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஏன்னா வந்து அதுல வந்து பெரிய சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் டார்கெட்டடா வச்சிருக்கிறது திமுகவை ஃபர்ஸ்டா வச்சிருக்காரு. அதே தராசுல அவர் அதிமுக வைக்கலாம். ஏன்னா அதுக்கு எல்லா வகையிலையும் அதிமுக ஒத்து போற ஒரு விஷயம். ஆனா பாமக அப்படி இல்லை. அவங்க வரைக்கும் ஆட்சியில இருந்தது இல்லை, பெருசா எதுவும் பண்ணதில்லைன்றப்போ அவங்க கூட கூட்டணி சேர்றது விஜய்க்கு பெரிய சிக்கலாக இருக்காது. அரசியல் ரீதியாக அதை அவங்க ஈஸியா பண்ணிடுவார். ஆனா தாவேக்காவும் பாமகவும் சேர்ந்து என்ன செய்ய முடியும் இருக்கு. ஏன்னா பாமகவுக்கான ஓட் பேங்க் எங்க இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். விஜய்க்கு விக்கிரவாண்டியில நடத்தப்பட்ட அந்த மீட்டிங்ல அதிகப்படியான கூட்டம் வட மாவட்டங்கள்ல இருந்தா வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ பாமகவை சேர்த்துக்கணுமா அப்படின்னு டவுட் அவர் கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு வந்து பாமகவுக்கு இவ்வளவு தொகுதிகள்லாம் அவர் கொடுப்பாரான்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போற அளவுக்கு ராமதாஸ் அவ்வளவு ஒன்றும் கருணை உள்ளம் கொண்டவரெல்லாம் இருக்க மாட்டார். இல்ல அன்புமணி ராமதாஸுக்கே ஒரு சின்ன ஈகோ இருக்கும். ஏன்னா வந்து அவரும் தன்னை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஃபீல் பண்ணவர் 2016 எலெக்ஷன்ல. ஸோ இப்பவும் அந்த ஃபீலிங் அவருக்குள்ள இருக்கும். அண்ட் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ற எண்ணம் இருக்கும். அப்ப விஜய்கிட்ட போய் ஒரு பேரம் பேசுறதா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இப்ப அதிமுகவோ திமுகவோ அவங்க பெரிய கட்சிகள், அவங்க ஆட்சிக்கு வர போறாங்க, இல்ல அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றப்போ அவங்க கூட நின்று அரசியல் பண்றது ஒரு எளிதான ஒரு விஷயம். அதுல வந்து ஓரளவு கன்வின்ஸ் ஆகிப்பார். ஆனா விஜய் கிட்ட போய் டீல் பேசி நம்பர் ஆஃப் சீட்ஸை கேட்டு வாங்கி அந்த இடத்துக்கு அவர் போறதுல சற்று தயக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தாண்டி 2 பேரும் சேராம போறதுக்கு வேற எந்த சான்சஸும் இல்லை. ஆனா பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்னு இருக்கு. நீங்க வந்து தாவேகா கூட சேர்ந்தா என்ன பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்? அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி நடக்கலாம், இருக்கலாம், போகலாம் தான். ஆனா அதிமுகவோடையோ திமுகவோடய நீங்க சேர்ந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 எம்எல்ஏஸ், அட்லீஸ்ட் ஒரு 4 எம்எல்ஏஸ் உங்களுக்கு கேரண்டீட். ஸோ அப்போ கிடைக்குமா கையில இருக்கக்கூடிய கலாக்காய் தான் முக்கியமான பலாக்காய் முக்கியம் என்ற டோன்ல தான் அவங்க போவாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன, ராமதாஸ் இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் சரியாகவே பண்ணுவார். அது எய்தர் சீட்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு நமக்கு செட்டில்டு அப்படின்ற டோன் யார்கிட்ட இருந்து வருதோ அங்கதான் அவர் போவார். விஜய் கிட்ட போனா அந்த டோன் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்றப்போ அதை வந்து எப்படி அவங்க எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்து விஜய் கூட போற அளவுக்கு அந்த டாக்ஸ் பெருசா கிரியேட் ஆகிறத பிஜேபியும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியில பிஎம்கே மாதிரி ஒரு கட்சியை கொண்டு வர பிஜேபி ரொம்பவே ட்ரை பண்றாங்க. இன்க்ளூடிங் டிஎம்கேவையும் உள்ள கொண்டு வரணுன்றது அவங்க ஐடியாவாக இருக்கு. அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் பார்ட்னரை இழக்கிறதுக்கு அதிமுக பாஜக விரும்பாது. அதுவும் தாவேகா கிட்ட போய் இழந்தாங்க அப்படின்னா அந்த ஓட்டு இன்னும் பிரிகிறது, இவங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். ஏன்னா வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் அதிமுகவும் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி. அப்போ அதிமுக பாமக பெரியுதுன்னா அது திமுகவுக்கு ஃபேவரா மாறும் வட மாவட்டங்கள். ஸோ அப்ப அதை அலோவ் பண்றதுக்கு அவங்க வந்து விட மாட்டாங்க. இன்ஸ்டெட் எப்படியாவது இதுக்குள்ள கொண்டு வரதான் பார்ப்பாங்க. இந்த மாநாடு வந்து அதிமுகவுக்கு பாமக சொல்ல வரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும்
தாவேக்காவோட அந்த அரசியல், விஜயோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது வட மாவட்டத்தில இருந்து தான் ஆரம்பமானது. குறிப்பா பாமகவோட வாக்கு வங்கியும் விஜய் குறி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருடைய முதல் மாநாடு வட மாவட்டத்துல இருந்து தொடங்கப்பட்டதுனால. அப்படி பார்க்கும்போது இந்த மாநாடு விஜய்க்கும் சேர்த்த ஒரு மெசேஜ் வந்து பாமக சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இது எல்லாருக்குமான மெசேஜ் தான். நீங்க வந்து வட மாவட்டங்கள்ல என்னதான் அதிமுகவும் திமுகவும் பெரிய கட்சிகளா இருந்தாலும் கூட இடங்களை வின் பண்ண முடியறது இல்லை அவங்களால. சோ அது எய்தர் பாமகவா இருக்கலாம், இல்ல விசிகாவுடைய துணையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வட மாவட்டங்கள்ல காங்கிரஸும் அங்கங்க கொஞ்சம் இடங்களை வச்சிருக்காங்க. சோ அப்படிங்கிறப்போ தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு யாருக்கும் அங்க இதுவாக இல்லை, 1 or 2 தொகுதிகளை தவிர. சோ அப்படிங்கிறப்போ இது வந்து அதிமுகவுக்கும் ஒரு மெசேஜ், திமுகவுக்கும் ஒரு மெசேஜ், தாவேக்காவுக்கும் ஒரு மெசேஜ் தான். ஆனா இது யாரை இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றதுதான் இதுல உள்ள விஷயம். இப்ப பாமக வந்து எங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, சோ நாங்க வந்து இதை ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னு வந்தா அதை ஏத்துக்கிற நிலையில யார் இருக்கா அப்படின்றதான் இங்க இஷ்யூ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து திமுக கூட்டணியே எடுத்துக்கோம். திமுகவுக்குள்ள புதுசா பாமக போகுதுன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 23 சீட் லாஸ்ட் டைம் அவங்க அதிமுக கொடுத்தாங்க. கண்டிப்பா அதே அளவுக்கு சீட்டை எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுக்கிற அளவுக்கு திமுக இடம் இல்லை. ஆல்ரெடி அந்த அலையன்ஸ்ல வந்து அந்த இருக்க பார்ட்னர்ஸே எங்களுக்கு இன்னும் சீட்ஸ் வேணும்னு கேட்கிறப்போ அதை கொடுக்குற அளவுக்கு அங்க இடமே இல்லை. கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய 2 பேர், ஒண்ணு தாவேக்கா, ஒண்ணு அதிமுக கூட்டணி தான். அங்கதான் சீட்ஸ் நல்லா ஃப்ரீயா இருக்கு, யார் வேணாலும் போகலாம், எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. ஆனா அதை வந்து வாங்கும் பொழுது எது நமக்கு பலம் ஐ மீன் ஒரு பலனை தருது அப்படின்றதையும் பாமக பார்க்கணும். இப்ப வட மாவட்டங்கள்ல இருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை நீங்க மகாலிபுரத்தை காட்டிட்டீங்க. அப்ப வட மாவட்டங்கள்ல உங்களுக்கு யாரு சீட்டு தர போறான்னு ஒண்ணு இருக்கு. சோ அப்ப வட மாவட்டங்களுக்கு சீட்டு தரக்கூடிய ஒரே கட்சியாக நீங்க வந்து அக்செப்ட் பண்றது அதிமுகவாகத்தான் இருக்கும். ஏன்னா தாவேக்கால அந்த கட்சியினுடைய பல பேர் வட மாவட்டங்கள்ல சீட்டுக்காக முடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வட மாவட்டங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல விஜய் போட்ட அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் விஷயத்துல வட மாவட்டம் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்தது. பெருசா எந்த இஷ்யூஸும் கிடையாது அவங்களை பொறுத்தவரை. மற்ற இடங்கள் கூட இன்னும் சிக்கல்கள் இருக்கு. வட மாவட்டங்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கிறாங்க. வட மாவட்டங்கள் கூட விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஆக்டிவாவே இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் தான் விஜய் நினைப்பாரு. ஸோ இப்ப பாமக உள்ள வந்தா அதெல்லாம் கொஞ்சம் கட்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டோனும் அவங்கக்கிட்ட இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல டீலா வந்து ராமதாஸ் கண்ணில் அதிமுக தான் தெரிய வாய்ப்பு இருக்கு அதிகமாக. ஏன்னா திமுக போகும்பொழுது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் விசிகா ஒருத்தர் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் இவங்களும் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற சிக்கல் இருக்கு. அதாவது திமுக அலோவ் பண்ணுமான்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 குறைவு. அப்படிங்கிறப்போ அந்த டோர் அவங்க இது பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஃப்ரீயா இருக்க டோர் அதிமுக தான். ஓரளவுக்கு ஒரு ப்ராபபிலிட்டியாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இவங்களால ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் தான். விஜய் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரா? மேபி அவர் மட்டும் கொடுக்கலாம், மற்றவங்களும் கொடுப்பாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவாகத்தான் இருக்கு. எப்படின்னு நாட்கள் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு முகங்களாக பெரிய லெவல்ல யாரும் இல்லை, ஆக்டிவாகவும் இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த சிக்கல்களும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களை நம்பி போறது பாமகவுக்கும் தேவையில்லாத ப்ரெஷரா தான் மாறும். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாமகவோட தேவை வந்து பாஜகவுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, அதிமுகவுக்கு இருக்கு. இப்ப பாமகவுக்கு யாரோட தேவை இருக்கு? ஏன்னா தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க, கட்சியோட அங்கீகாரமே இழந்துட்டு நிக்கிறாங்கும் போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல சில தொகுதிகள்ல வாங்கக்கூடிய இடங்கள்ல பாதிக்கு பாதி வெற்றியாவது பாமகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்தா பாமகவுக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? கண்டிப்பா பாமகவுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷர் தான். ஏன்னா வந்து நார்மலா ராமதாஸ் வந்து நாங்க எங்க இருக்கோமோ அங்கதான் ஜெயிப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனா கடந்த எலெக்ஷன்ல அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு முந்தின எலெக்ஷன் நடக்காம போயிடுச்சு. அதுக்கு முந்தைய தனியா இருந்தாங்க, அதுலயும் நடக்காம போயிடுச்சு. அன்புமணி ராமதாஸே தோல்வி அடைஞ்சாரு. ஸோ அப்படிதான் அவங்களுடைய ஹிஸ்டரின்றது மாறிடுச்சு. ஒரு காலத்துல வந்து 2001ல பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்த பொழுது வாங்கின ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் ஜெயிச்சாங்க. ஒரு 3-4 தொகுதிகளில் தான் வின் பண்ணாம இருந்தாங்க. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலையும் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகுதியில் வாங்குறாங்களோ அதே அளவுக்கான எம்எல்ஏஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இருந்தது. ஆனா தேமுதிகன்ற ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு அது மொத்தமாக மாறுச்சு. விஜயகாந்த் எப்போ வந்தாரோ அப்பவே பாமகவோட அஸ்தமனம்ன்றது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப மறுபடியும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண பாமக ட்ரை பண்ணுது. மறுபடியும் நாங்க வந்து நார்த்தில் நாங்க தான் கிங் அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க.
ஸோ அதை நோக்கிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாமகவுக்கு எல்லாருடைய தேவையுமே இருக்கு. யாரோ ஒரு கட்சி கூட எப்படியா டிராவல் பண்ணி நம்ம இப்படி போயிடணும் அப்படின்னு. ஆனா பாமக யாருக்கு தேவை அப்படின்னா, பாமக யாருக்குமே ஆக்சுவலி தேவையில்லை இப்போ இந்த சினாரியோல. ஏன்னா ஓரளவுக்கு அதிமுக பாஜகன்றது ஓகேவா அவங்களுக்கு தெரியுது. பிளஸ் இந்த பக்கம் இவங்க கூட்டணியும் அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ பாமகவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அந்த வலிஞ்சு திணிக்கக்கூடிய அவசியம் யாருக்குமே இல்லாம இருக்கு. ஆனா ஒரு போனஸ் பாயிண்டா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா பாமகவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. தங்களுடைய கட்சி அங்கீகாரத்தை மீட்கணும், சின்னம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஓரளவுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் வாங்கின அந்த எம்எல்ஏஸ், ஏன்னா 4% தான் வாங்கியிருந்தாங்க. 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாலும் கூட. ஸோ அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ஒரு 6 to 8% அவங்க வாங்கணும். ஸோ அதையும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த அங்கீகாரத்துக்கு பல கிரைட்டீரியாஸ் வேற இருக்கு. ஸோ அப்படின்றப்போ அதெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுப்பாங்க. ஸோ அது யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க கண்டிப்பா பார்க்கணும். திமுக கூட்டணியில இருந்து ஒருவேளை அது கிடைக்கும் நம்பினாங்கன்னா அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அந்த சிக்கல்கள் வரலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸை ஒதுக்குறதுல சிக்கல்கள் வரலாம். ஸோ அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியா இருக்கும் பொழுது இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்றதே அவங்க யோசிப்பாங்க. ஸோ நிறைய சீட் யார் கொடுக்குறாங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 30 சீட் யார்ட்டையாவது வாங்க முடியும், 35 சீட் யார்ட்டையாவது வாங்க முடியும்னா அதை நோக்கி போறதுதான் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அப்படி போனாதான் நீங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் ஓரளவுக்கு எம்எல்ஏஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கம்மியான சீட்ஸுக்குள்ள அவங்க அடங்க அது ரொம்ப அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ பாமக தன்னை நம்பி ஏதாவது பண்ணா ஓரளவுக்கு இந்த விஷயத்துல ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை தவிர்க்கலாம். ஆனா அதுக்கான விஷயத்தை அந்த கட்சி முன்னெடுப்பதில் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய சிக்கல்களாக இருக்கு. இன்னைக்கு கூட ஐசரி கணேஷ் அவருடைய மகள் திருமணத்துக்கு ராமதாஸ் தனியாகவும் அன்புமணி ராமதாஸ் தனியாக வந்துட்டு போறாங்க. ஸோ அப்படின்றப்போ அதெல்லாம் என்ன மெசேஜஸ் சொல்லும் அப்படின்னு தெரியல. நீங்க தொண்டர்கள் கிட்ட கட்சியினுடைய தலைமையே ஒன்னா இல்ல அப்படின்ற டோன் வந்துருச்சு ஆல்ரெடி. ஒரு குரூப் ராமதாஸ் கண்டிப்பா தொண்டர்கள் கிட்ட அது ஒரு சிக்கலை ஏற்படுத்ததான் செய்யும். நீங்க வந்து யார் பக்கம் போறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் யார் ஆட்கள்லாம் எலெக்ஷனுக்குள்ள வந்து நிப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாமே சின்ன நமக்கு வெளியில இருந்து பார்க்கும் பொழுது பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா அன்புமணிக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கு, ராமதாஸ் அவர்களுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கு, ஜி.கே. மணிக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து வேலை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன்ல இஷ்யூஸ் தான் ஆகும். கண்டிப்பா சின்னதா இருந்தாலும் ஒரு பூத் ஏஜெண்டா இருக்கவங்க வந்து பூத்துக்கு போகாம உட்காந்துட்டாலே உங்களுக்கு சிக்கல் தானே. சோ அப்போ ஒரு சப்போர்ட் மாவட்ட செயலாளர் வந்து கிடைக்கலன்னா அதுவும் பிரச்சனை தான். ராமதாஸ் அவர்கள் சொல்ற விஷயம் எங்கேயுமே போய் சேரலன்னா அதுவும் பிரச்சனை தான். அன்புமணி பேச்சை கேட்கறதா ராமதாஸ் பேச்சை கேட்கறதான்ற குழப்பமே உங்களுக்கு கட்சியில அடுத்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அப்படின்றப்போ அதெல்லாமே அவங்க ஷார்ட் அவுட் பண்ணணும். இந்த மாநாட்டை விட பெரிய பிரச்சனை முதல்ல அவங்க 2 பேரும் சமாதானமாகி யாருடைய கமாண்ட் சரியா இருக்கு இல்ல யாருடைய கமாண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டியை கொடுக்கணும். ஸோ அதுதான் இனிஷியலி தேவையான விஷயம். நாளன்னைக்கு மாநாடு 11ஆம் தேதி. பட் ஸ்டில் அதுல யார் தான் பிரைம், நான் தான் இனிமே எல்லாம் கட்சிக்கு அப்படின்றத யார் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ 2 பேரும் மேபி மறுபடியும் ஒரு சண்டை கூட மாநாட்டில் நடந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காடுவெட்டி குரு மாதிரி ஒருத்தர் இல்லாதது இந்த சிக்கல்களை ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு டோனும் இதுல இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ விசிக பாமக இரண்டையும் ஒப்பிடும்போது விசிகாவுக்கு பரவலாவே வாக்கு வங்கி இருக்கு. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல தான் வாக்கு வங்கி இருக்கு. ஆனாலும் கூட பாமகவால வந்து அதிகமான இடங்களை திமுக கிட்டயோ அதிமுக கிட்டயோ பெற முடியுது. 2011 30 இடங்கள் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 31 இடங்கள் வாங்கியிருந்தாங்க. இப்ப கடந்த தேர்தல் வந்து அதிமுக கிட்ட இருந்து 23 இடங்கள் வாங்கியிருந்தாங்க. ஆனா அதே விசிக பார்த்தோம்னா 10 இடங்கள் 6 இடங்கள் இப்படி ஒற்றை இலக்கத்துலதான் அவங்களால தொகுதிகள் வாங்க முடியுது. எதனால இப்படி 2 பேரும் வாக்கு வங்கி ஒருத்தருக்கு பரவலா இருக்கு, ஒருத்தருக்கு குறிப்பிட்ட தொகுதியில தான் இருக்கு. ஆனா தொகுதிகள் வந்து இவ்வளவு ஏற்ற இறக்கம் எப்படி வருது? இல்ல ஆக்சுவலி வாக்கு வங்கி சேமா இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில அந்த கட்சியினுடைய நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ன்றது அதிகம். நீங்க வந்து அதுவே விசிகாவுடைய ஓட்டு நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா விசிகா இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான பட்டியலினத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா உள் ஜாதிகள்லாம் இருக்குது. ஸோ அதுலயே விசிகாவை என்னவா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு டோன் இருக்கு. நம்ம வந்து அதை அங்கீகரித்து பேசக்கூடாது. ஆனா அது இருக்கு, சமூகத்துல அந்த விஷயங்கள் இருக்கு. விசிகாவோட ஓட் பர்சன்டேஜ் லாஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 1% கூட இருக்காது. அவங்களுக்கு பரவாயில்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா 1% ஓட்டு கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க எம்எல்ஏஸ் ஜெயிக்கலாம் அது இன்னும் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி இல்லை.
அவங்களுக்கு மினிமமா ஒரு 5 to 6% ஓட் இருக்கு. ஆனா லாஸ்ட் டைம் அவங்க கன்சீவ் பண்ணது 4.5. ஸோ அதனாலதான் அவங்களால அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக வாங்கிட முடியுது. விசிகாவால வாங்க முடியாத காரணம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி. அதுவே விசிகாவுக்கு ஒரு 5% ஓட்டு இருக்குன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணியில ஒரு 30 இடங்கள் அவங்களால ஈஸியா வாங்கிட முடியும். ஆனா அந்த டிஃபரன்ஸ் 2 பேருக்குமே இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பாமக ரொம்ப அக்ரெசிவா வட மாவட்டங்கள்ல குறிப்பாக வன்னியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை பார்க்கும். ஈவன் தோ அதை ஜாதி கட்சியாக ராமதாஸ் அவர்கள் தொடங்கல, அவரு ஒரு பொதுவான கட்சியாகத்தான் அதை தொடங்கினார், எல்லாருக்குமான கட்சியாக. ஆனா அது ஒரு டோன்ல நிறைய வன்னியர்கள் அந்த கட்சியில சேர்ந்தது, பொறுப்புகளை வன்னியர்கள் அதிகமானது அப்படின்ற மாதிரி ஆகி ஒரு வன்னியர்களுக்கான கட்சியாக தன்னை அந்த கட்சியை சுருக்கிக்கிடுச்சு. அந்த சுருக்கமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளஸ் ஆகவும் இருக்கு, மைனஸ் ஆகவும் இருக்கு. எங்க பிளஸ்ஸா இருக்கு, எங்கெல்லாம் வன்னியர்கள் ஓட்டு அதிகமா இருக்குமோ அங்க பாமக இருந்தா தேவையில்ல அப்படின்னு டோனு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அது கொடுக்குது. அப்போ அங்க நம்முடைய வேட்பாளர்களோட அவங்க வேட்பாளர்கள் இருந்தா ஜெயிக்க முடியும் நம்பிக்கையும் கொடுக்குது. ஸோ அப்போ அதுதான் ஒரு பிளஸ்ஸா மாறுது. ஆனா திருமாவுக்கு என்ன சிக்கல்கள் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திருமாவை நம்மளால சுருக்க முடியல. அவர் அவரை தலித் தலைவராக பாக்குறதை தாண்டி ஒரு ஃபேஸா தான் பாக்குறாங்க, ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேஸா தான் பாக்குறாங்க. அப்ப ஜென்ரலான ஒரு கான்செப்ட், ஒரு விஷயம் தான் அவர் மேல இருக்கு. எல்லா இடங்களுக்குமே அவர் நம்ம பொருத்திக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. ஈவன் தோ தனி தொகுதிகளை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு பர்டிகுலருக்கான ஒரு கம்யூனிட்டிக்கான லீடரா அவரை அடக்கி அதன் மூலமான பலனை கொண்டு வர முடியல. அது ரொம்ப சிக்கலாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த கம்யூனிட்டியோட ஓட் பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க டிசைடிங் ஓட்ஸாவும் இல்லை. அதுவும் ஒரு சிக்கலாக அடிமட்டத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்பதான் விசிகாவுக்கான நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைக்க வேண்டிய கட்டாயம் கட்சிகளுக்கு வருது. நம்ம புரட்சி பேசி விசிகாவுக்கு படங்களை கொடுத்துடலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஜாதிய மனநிலைமையில விசிகா வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அது ஒரு சிக்கலும் இருக்கு. நீங்க அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல ஈவன் தனித்தொகுதி பொது தொகுதி எல்லாம் சிக்கல்கள் வர்றதே அதனாலதான். நீங்க அதை புரட்சியாக பேச முடியுது, ஆனா கிரவுண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது வேற மாதிரியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இருக்கு. அதனாலதான் பாமக நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம் போறாங்க, விசிகா குறைவாக போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணியை தான் விரும்புறாரு. அதே சமயம் அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணியில இணைய விரும்புறாரு. இது சம்பந்தமாவே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் இவர்கள் தனித்தனியா எடுக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது, ஏன்னா இவர் திமுக கூட்டணி விரும்புறாரு, இவர் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புறாரு. இப்ப இவர்கள் சார்ந்த சமூகம் அல்லது சமூக அமைப்புகள்ங்கிறது யாருடைய முடிவை விரும்புவாங்க? ஆக்சுவலி ஒரு கட்டத்துல அன்புமணி ராமதாஸ் பெரிய ஆகிட்டார் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க 2016 இருந்தே பாமகவோட ஃபேஸாக அன்புமணி ராமதாஸை தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் அவர் பின்னாடி தான் இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு தலைவராக, ஒரு நிறுவனராக அவர் மேற்கு மரியாதையில பேக் பண்றாங்களே ஒழிய, கிரவுண்ட்ல நீங்க வர்றீங்க அப்படின்னா ராமதாஸை தாண்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய ஆளாக மாறிட்டார். அவர் கட்சியை டேக் ஓவர் பண்றது இன்னைக்கு சிக்கலாக இருக்காது. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் நினைச்சா பாமகவை உடைத்து பாமகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு சப்போர்ட் அவருக்கு கட்சியில இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க உள்ள, நிறைய தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் பேரை கேட்டுதான் இப்போதைக்கு வளர்ந்தவங்க தான் அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சின்னையா சின்னையான்னு சொல்லி 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 பழகிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு ராமதாஸை விட அன்புமணி ராமதாஸ் பெரிய மாறிட்டார். ஆனா என்னன்னா, நீங்க பாமகவை ராமதாஸ் அவர்கள் இல்லாம ஒரு இமேஜின் பண்றது சற்று கடினம். அது கொஞ்சம் சிக்கலை அந்த கட்சிக்கு ஒரு செட்பேக்கை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா இப்ப நீங்க ராமதாஸ் அவர்கள் ஒண்ணு சொல்லி அன்புமணி அவர்கள் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா 2ல எதை ஃபாலோ பண்றது அப்படின்ற கஷ்டம் நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்ல, தொண்டர்களுக்கும் வர ஆரம்பிக்கும். அப்ப வாக்கு செலுத்த வர்றவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மா என்ன பிரச்சனை இருக்காங்கன்றப்போ ஏன் இவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற மென்டாலிட்டி கூட உருவாகலாம். இல்ல நம்ம ஓட்டு போடாம இருந்துடலாம் அப்படின்ற எண்ணம் கூட உருவாகலாம். ஸோ கட்சியில சிக்கல்கள் வரும்பொழுது அது இப்படிதான் சின்னதா மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க ஈவன் தோ அவர் பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாலும் கூட பாமக ஒன்றும் இப்ப திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாளைக்கு ரூலிங் பார்ட்டி ஆயிடக்கூடிய கட்சியாக இப்போதைக்கு இல்லை. ஆட்சி அதிகாரம் கையில இருக்குன்னா ராமதாஸ் அன்புமணி அவர்கள் கட்சியை டேக் ஓவர் பண்ணி கொண்டுட்டு போகலாம். ஏன்னா அப்போ ஒரு பவர் இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, நம்ம எல்லாரும் கூட வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். இது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க எம்எல்ஏ சீட்ஸுக்காக ஏதோ ஒரு கட்சி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இல்ல போராடிக்கிட்டு இருக்காங்க.
கட்சியில அவர் மட்டும் தான் எம்பியா இருக்காரு, அதுவும் ராஜ்யசபா எம்பி, அதுவும் அதிமுகவால நடந்தது. ஓனாக கூட எதுவும் பண்ண முடியல. அவருடைய மனைவியை கூட அவங்களால எம்பி ஆக்க முடியல. ஈவன் அவங்க தர்மபுரியில போட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கான ட்ராக் ரெக்கார்டும் பிரச்சனையா இருக்கு, உங்ககிட்ட அதிகாரம் அப்படின்றதும் குறைவா இருக்கு. கூட்டணியில சேர்ந்து அமைச்சராலாம் பார்த்தாரு, அதுவும் முடியல. அதிமுகலையும் இப்போதைக்கு உங்களால நிறைய பார்கெயின் பண்ணி போற அளவுக்கான விஷயங்களும் இல்லைன்றப்போ, நீங்க ஈவன் தோ கட்சியை டேக் ஓவர் பண்ணாலும் யூஸ் இல்லை அப்படின்றதுதான் இப்ப அவருக்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா போய் தன்னை முன்னிறுத்த தான் அன்புமணி பாப்பா நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் மனோஜ், இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு மூலமா பாமகல இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா, பாமகவோட டிமாண்ட் ஏறுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். நன்றி உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும். நன்றி.